சூளம் கருமாரியம்மன் கோவில் தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. 108 திவ்ய தேசங்களின் கோவில். வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது NS Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, செங்கல்பட்டு திருவடி சூளத்தில் இருக்கிற கருமாரியம்மன் கோவிலையும் 108 திவ்ய தேசம் உள்ள கோவிலையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. 108 திவ்ய தேசம் பெருமாள் கோவில்கள் நம்ம செங்கல்பட்டு திருவடி சூளத்தில் இருக்குது. ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதான் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் வீடியோ போட்டிருப்போம். இப்போ நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலுக்கு முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருவடி சூளம் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம் எல்லாமே போகிறோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஆல்ரைட். நம்ம அப்படியே வந்து கோவிலோடைய என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். திருவடி சூளம் கருமாரியம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் வெஹிக்கிள்ஸ் இருந்தால் நம்ம வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து கவர்மெண்ட் பஸ் பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம வந்து வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க அப்படியே வந்து நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். ஓகே, கோயிலோடைய என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகே, வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். கோயில் உள்ளே பார்த்திங்கன்னா திருப்பணி வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. கூடி சீக்கிரம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும். ஓகே, வாங்க அப்படியே நம்ம முன்னாடி விநாயகர் கும்பிடுவோம். கோயிலோடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமான சூலாயுதம் வடிவத்தில் ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. உண்மையாக செம்ம பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கோவிலோடைய மகிமை அதை பற்றி வந்து ஒரு சைடில் ஒரு ஃப்ளெக்ஸில் போட்டிருந்தாங்க. ஓகே, அதெல்லாமே நம்ம அப்படியே வந்து நம்ம படித்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். கோயிலெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டுருக்கு. கோவில் வளாகத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறையா சுவாமி கோவில்கள் இருக்குது. வாங்க அப்படியே வந்து மொத்தமாக பாருங்கள். காலபைரவர் கோயில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே நிறையா கோவில்கள் இருக்குது. அப்படியே வந்து நீங்களே பாருங்கள். ஆல்ரைட், அப்படியே நம்ம உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே வந்து கோயில் பார்த்திங்கன்னா உள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. முன்னாடியே பார்த்திங்கன்னா பெரிய சிம்ம வாகனம் ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க. சைட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய அம்மன் ஸ்டாச்சுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஓம் சக்தி கோயில் சீசனால் பார்த்திங்கன்னா நிறைய ஓம் சக்தி கோயில் பக்தர்கள் தான் வந்திருக்காங்க. கோவில் வந்து திருப்பணி வேலை முடிந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா கோடி லிங்கங்கள் வைத்து வந்து இப்போ கோவில் அமைச்சிட்ருக்காங்க. இப்போ அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டே இருக்குது. கூடி சீக்கிரம் பார்த்திங்கன்னா கோவில் திருப்பணி வேலை முடிந்து கும்பாபிஷேகம் நடக்கும். ஓகே, அப்படியே நம்ம வந்து கருமாரியம்மனை பார்த்திங்கன்னா நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசங்களின் கோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல 108 திவ்ய தேசங்கள். அதாவது பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தில் வெளியூரில் இருக்கிற எல்லா கோவிலையும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது. திருவடி சூளம் செங்கல்பட்டில். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லாவே சைடில் தெரியுது. பின்னாடி பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசம் பெருமாள் கோவில். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா கருமாரியம்மன் கோவில். ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்து நம்ம இப்போ 108 திவ்ய தேசம் பெருமாள் கோவிலுக்கு அப்படியே நம்ம வாங்க அப்படியே நம்ம போகலாம். கோவிலோடைய ஏரியல் வியூ இதாங்க.
ஆல்ரைட் மக்களே, நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். 108 திவ்ய தேசம் பெருமாள் கோவில் ஒரே இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு அது மகிமை. நம்ம மேலோட்டமாக தான் வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை போய் நேரில் போய் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் அதோட மகிமை, அதோட சிறப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர முடியும். ஓகே, எல்லா ஊர்லேருந்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள பெரிய ஆஞ்சநேயர், பெரிய திருப்பதி வெங்கடாச்சலபதி மாதிரியே பெரிய பெருமாள், அதே மாதிரி 10 அவதாரம் கொண்ட பெருமாள் சிலை நம்ம பார்த்தோம். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நல்லா மகிமையாக ஒரு சூப்பராக அங்கே கோயிலுக்குள்ளேயே ஒரு வைபாக இருந்தது. ஆல்ரைட், அப்படியே வந்து நம்ம சாமியெலாம் கும்பிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மேல்மருவத்தூர் கோயில் சீசனால் பார்த்தீங்கன்னா மக்கள் பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க. ஆல்ரைட் மக்களே, அப்படியே வந்து நம்ம கோவிலுடைய பார்க்கிங் வந்துட்டோம். பாருங்கள், ஓம் சக்தி பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால எக்கச்சக்கமான பஸ் நிற்கிது. அதே மாதிரி எக்கச்சக்கமான ஷாப்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஹோட்டல்லேருந்து அதே மாதிரி டாய் ஷாப்ஸு, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு, இந்த மாதிரி அப்புறம் கேம்ஸு, அந்த மாதிரி அதில் எக்கச்சக்கமான ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா பச்சை பசேன்னு அந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, குட்டி குட்டி மலைகள், இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சூப்பராகவே பார்த்திங்கன்னா கோவில் அமைந்திருக்குது. இந்த லொக்கேஷனை பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே நிறையா கேம்ஸ் கடை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஷாப்பிங் லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஷாப்பிங்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம லக்கி கேம்ஸு, அல்வா கடை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பீங்கான், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே ஷாப்பிங்க்கு தேவையான எல்லா பொருட்கடையுமே இங்கே இருக்குது. பாருங்கள், செம்மையான லொக்கேஷனுங்க. இந்த மலை பாருங்கள், அழகான ஒரு மலை, பின்னாடி மலை, நடுவில் பார்த்திங்கன்னா கோவில் இருக்கிறதுனால இந்த லொக்கேஷனே பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாகவும் ஒரு நல்ல ஒரு நேச்சுராகவும் இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெருமையான ஒரு சிறப்பு மிகுந்த கோவிலை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக இந்த கடை வீதிகளை சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஆல்ரைட் மக்களை, இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிறப்பு மிகுந்த ஒரு 108 திவ்ய தேசம் கோவிலையும் கருமாரியம்மன் திருவடி சூலம் கருமாரியம்மன் கோவிலையும் உங்களுக்கு காமிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் திருவடி சூலம் கருமாரியம்மன் கோவிலுக்கு எல்லாமே நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பைரவர் வீடு கோவிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கருமாரியம்மன் கோவிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர், நியர்பை 1 கிலோமீட்டர் தான் வந்து இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் அடுத்தடுத்த வீடியோவில் வேறு லெவலில் உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பைரவர் வீடு, அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் கோவில்கள் எல்லாமே அடுத்தடுத்த விலாகில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, நம்ம பைரவர் வீடு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு லெவலில் பைரவர் வீடு உங்களுக்கு நம்ம காமிக்க போகிறோம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு லெவலில் வாட்ச் பண்ணுங்கள்.